ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் ரெசிபீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம் பருப்பு தேவையானது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கோங்க. வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. அது தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. தீஞ்சிருச்சுன்னா சட்னியே நல்லா இருக்காது. நான் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நல்லா வதங்க விடுங்க. பொன்னிறமாக மாறுற வரைக்கும் அப்படியே விடுங்க. அடுத்து நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து புதினா இலை கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கழுவி அலசி எடுத்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி இலை எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது 3ம் ஈக்குவலாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சட்னி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 செகண்ட் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வதங்க விட்டுறாதீங்க. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. தாளிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.